பாட்டி, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை பாட்டி. ரூபாய் கொண்டு வீட்ல இங்க இந்த குடுமிக்கெல்லாம் கொடுக்க கூடாது. நானே இங்கிலீஷ் படிச்சிட்டு வெளிநாட்டுக்கு வரணும். குடுமி இந்த பிடி. பாட்டி, எங்க வீட்ல எங்க அம்மா இருப்பா. எங்க அம்மாட்ட கொண்டு போய் ரூபாய் கொடுத்துட்டு வாங்கன்னு உங்களை கிளாஸ்ல சேர்த்துக்கிட்டியே. ஏன் நீ வாங்க மாட்டியோ? என்னால வாங்கி இங்கெல்லாம் வைக்க முடியாது. சில பேர் ரூபாயதான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. சரி, நான் போய் குடித்துட்டு வரேன். பாட்டி, ஷோ கடவுளே, இந்த கேள்வியை கையிலே பிடிக்க முடியல. என்ன ஓட்ட ஓடுது? இங்க பார் குடுமி, எங்க பாட்டி ரூபாயெல்லாம் திருப்பி தந்துடணும். அவங்களுக்குலாம் பாடம் சொல்லி கொடுக்க கூட எங்க சித்தி ஏசுவாங்க. முதல்ல எனக்கு பாடம் சொல்லித்தான். அதான் நான் சொன்னேன்ல, உங்களுக்கு முதல்ல டெஸ்ட் வச்சு தான் சொல்லி தரணும் பாடம். நான் இந்த போர்டுல ஒரு 5 வார்த்தை எழுதி போடுறேன். அத நீங்க கரெக்ட்டா வாசிச்சிட்டு எழுதி வச்சுக்கிடுங்க. நேரா நம்ம சென்டென்ஸ்க்கு போயிரலாம். சென்டென்ஸ்னா அது எங்க இருக்கு? ஒரு பேசிக்கா தெரியல, ஒண்ணும் தெரியல. இவருக்கு சொல்லி கொடுக்கிறதுக்குள்ள நான் என்ன ஆகுறேனோ எனக்கு தெரியல. என்ன குடுமி முணுமுணுங்க? ஒண்ணும் இல்ல, பாடத்தை ஆரம்பிப்போம். இதத்தானே நான் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். குடுமி அப்படி என்ன எழுதியா? ரொம்ப டிசைனா தான் எழுதியா? ஒன்னும் சொல்லின்னு தர மாட்டேங்க. அவளுக்கு தான் எழுத தெரியும்னு இஷ்டத்துக்கு எழுத வேண்டியது. என்னை விட்டா நான் கூட தான் எழுதுவேன். ஆனா படிக்க தானே முக்கியம். சொல்லி தருவாள தர மாட்டாளா? 3000 ரூபாய் வாங்கிட்டாளே. என்ன பாத்தீங்களா? நான் எழுதி போட்டத பாத்தீங்களான்னு கேட்டேன். நான் என்ன கண்ண மூடிட்டான்னு இருக்கேன்? பாத்துட்டே இருக்கேன். இதான் படிப்போ? சொல்லி தராம எப்படி படிக்க முடியும்? இதெல்லாம் முதல்ல என்ன எழுதி இருக்குன்னு வாசிங்க. இத நீங்க வாசிச்சாதான் உங்களுக்கு எப்படி சொல்லி தரணும்னு எனக்கு தெரியும். அத வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லி தரவே முடியும். அதனால இதுல நான் என்ன எழுதி இருக்கேன்னு வாசிங்க. ஆமா, இது ரொம்ப பெரிய விஷயம். இத என்னால வாசிக்க முடியாதக்கோ. இப்ப வாசி காட்டியும் பாரு. 1 2 3 4 5. 1 2 3 4 5 பறந்த பிள்ளை கூட வாசிக்கும். நான் உங்களை இத வாசிக்க சொல்லல, இங்கிலீஷ்ல எழுதி இருக்கத வாசிக்க சொன்னேன். 1 2 3 4 5 பறந்த பிள்ளை வாசிக்குமா? நீ ஒரு பிள்ளை பெத்தேடு, அத வாசிக்க வைக்க. அது வாசிக்காம இருக்கட்டும், அதுக்கு பேர் தான் இருக்கு உனக்கு. குடுமி அறுத்து காத்துல பறக்க விட்டுறீ. பாருங்க, தேவையில்லாத பேச்சுகள் இப்ப உங்களுக்கு எதுக்கு? நான் சொன்ன விஷயத்தை முதல்ல செஞ்சு முடிங்க. இதுல என்ன எழுதி இருக்குன்னு வாசிங்க. வாசிங்க வாசிங்க. எழுத்து கூட தான் வாசிப்பேன் சொல்லிட்டேன். வாசிங்க. நீங்க எப்படி வாசிக்கிறீங்கன்னு நான் பார்க்கணும். அப்போ உனக்கு ஒண்ணுமே தெரியாது. எழுதி போட மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. நான் எப்படி படிக்கேன்னு பார்த்தா நீ கத்துக்கலான்னு பாக்குறியா? 3000 ரூபாய் எனக்கு தெண்டமா போச்சு. முதல்ல நான் தந்த ரூபாய் தந்துரு சொல்லிட்டேன். ஐயோ கடவுளே, எனக்கு இத வாசிக்க தெரியும். நீங்க எப்படி வாசிக்கிறீங்கன்னு நான் பார்க்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு வாசிங்கன்னு சொல்றேன். நான் சரியா வாசிப்பேன், நீ அத பார்த்து காப்பி அடிக்கலாம்னு பாக்க அப்படிதானே? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல. வாசிங்க, நான் பார்க்கறேன். வாசிக்கிறேன். கொஞ்சம் சந்தோஷமா தான் வாசிங்களா. எதுக்கு இப்படி கடுப்புல கத்துறீங்க? பாடம் கத்துக்க தானே வந்திருக்கீங்க, ஒழுங்கா வாசிங்க. எதிரில இருக்க மூஞ்சி பார்த்தா கொஞ்சம் டென்ஷன் தானா வருது. என்ன செய்ய? நானே சிரிச்ச முகம்தான். உன்னையெல்லாம் பார்க்கும்போது டென்ஷன் உச்சிக்கு தானா ஏறிடுது. இங்க பாருங்க போனார் ரபியலே, பழசெல்லாம் நீங்க மறந்துருங்க. இப்பத்துல இருந்து நான் உங்களோட டீச்சர். என்னைய டீச்சரா நினைச்சிட்டு நீங்க பாடம் படிங்க போதும். சந்தோஷமா வாசிங்க. வாசிக்கேன். திருப்பின W. என்னது திருப்பின W-வா? ஏன் உனக்கு தெரியாதோ? இவு தெரியுமா? இவு அதே 2 சேர்த்து போட்டா W, அத திருப்பி போட்டா திருப்பின W. இது பெரிய சாதனையா தான் இருக்கு. அது ஒண்ணா W கிடையாது, எம்மா. இதுக்கு அப்படியே பேர் வச்சிருக்கு. இங்க பாருங்க வானர் ரபியலே, இந்த மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா வெளிநாட்டுக்கு ஒரு வருஷம்னால போய்விட முடியாது. ஒழுங்கா வார்த்தைகளை உச்சரிச்சு படிங்க. இப்ப எப்படி படிக்கேன்னு பாரு. எம். அது வரைக்கும் தான் பேர் கத்துக்கு மேல போக மாட்டீங்க. மேல படிங்க. அதுக்கு மேல அங்க ஒண்ணே இல்லையே. நாசமா போச்சு, ஒழுங்கா படிச்சு தொலைங்க. சே, ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நல்லா படிக்கனேனே பொறாம படிக்க. எம் இ ஆறு. ஆமா, ஆறு ஏறிக்குள்ள குட்டைன்னு சொல்லுங்க. ஆறுன்னு படிக்க கூடாது. ஆர். பேதி எடுப்பா, ரெண்டுக்கு அப்படி என்ன வித்தியாசம் இருக்கு? நான் சொன்னதே நீயும் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன தப்பு கண்டுபிடிக்கறியா? நான் நல்லா படிக்கிறேன்னு ஒத்துக்கிட கூடாதுன்னு பாக்குறியா?
எம் எதுக்கு அதுக்கிட்ட இப்படி கோவப்படுறிய சுரிங்களா ஏ எம் இ ஆறு எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டாவே ஒட்டு ஒட்டா ஒட்டு லட்டலாங்க எங்க இருக்கு அத ஆர்க்கு பக்கத்துல இருக்குல குடுமி ஒட்டு அது எதுக்கு இப்ப ஒட்டுன்னு சொல்றிய ஆமா டா போட்டு புள்ளி வச்சா இட்டு ஒன்னு போட்டு புள்ளி வச்சா ஒட்டு தானே நான் படிக்கிற அழக பார்த்து குடுமியே வாய பிளந்துட்டா உங்க பாருங்க வானர் ரவியலே அது ஒண்ணு ஒட்டு கிடையாது அதுக்கு பேரு ஐ என்னது ஐயா ஆஹா இது ஐ கிடையாது எனக்கு ஐ தெரியும் குடுமி ஐந்துக்கு ஒரு ஐ வரும்ல அது ஐ ஐந்து பைந்துன்னுகிட்டு பாருங்க இங்கிலீஷ்ல ஐ இப்படி தான் வரும் இதுக்கு பேர் தான் ஐ நீங்க சொல்றது தமிழ் ஐ புரிஞ்சுக்கிடுங்க தமிழ் ஐயா ஆமா இது ஐன்னு வாட்சி தொலைங்க நேரம் ஆகுது ஐ அவ்வளவு பெருசா இருக்கு நான் பாத்துர்க்கேன் ஒரு கோட் போட்டு புள்ளி வச்சது இத போய் ஐயங்க ஒரு சும்மா நமக்கு தப்பு தப்பா சொல்லி தராலோ ஏ எம் இ ஆறு ஐ சி இங்க பாருங்க சி இல்ல சி ரெண்டும் ஒண்ணுதான் சி சின்ன ஏ என்னது சின்ன ஏயா ஆமா குடுமி முதல்ல இருக்கிறது பெரிய ஏ இது சின்ன ஏ சரியான ஞான சுனித்துக்கிட்ட தான் நான் வந்து மாட்டிருக்கேன் படிச்சிட்டீங்களா சாத்தே என்ன வார்த்தைன்னு சொல்லுங்க வார்த்தையா ஆமா அது என்ன பேருன்னு சொல்லுங்க ஐயோ இத சொல்லலன்னா நமக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு இந்த குடுமி சொல்லிடுவாளோ இன்னொரு தடவை வாட்சி பார்த்து சொல்லுவோம் ஏ எம் இ ஆறு ஐ சி சின்ன ஏ பேருன்னு சொல்லியா என்ன பேரா இருக்கும் ஹை கண்டுபிடிச்சிட்டேன் ஏ குடுமி அமீர்கா என்னாச்சு குடுமிய சாக்காயிட்டா கரெக்டா சொல்லிவிட்டோமோ நான் யாரு ஓனராச்சே எனக்கு தெரியாத இங்கிலீஷா இதுல தெரிஞ்சிருச்சு உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் என்னெல்லாம் இருக்குன்னு அப்படியே கரெக்டா சொல்லிவிட்டனோ சரி அடுத்தது படிக்கட்டுமா நீங்க ஒண்ணும் படிக்காம இது வரைக்கும் படிச்சதே போதும் அமீர்கா அவர்கான்னுகிட்டு இதெல்லாம் என்ன வார்த்தைகள் உங்களுக்கு தெரியுமா இங்கிலீஷ் வார்த்தைகள் சோதனை சோதனை எனக்கே வந்து சோதனை மொத்தமா சேர்ந்து இருக்கு ஏ குடிமி உன் ஆட்டக்காரி கிட்ட 3000 கொடுத்துட்டு வந்துட்டேன் அவ இவ்வளவு நேரம் இழுன்னு இழுத்ததுல கொஞ்சம் லேட் ஆயிட்டு பாட ஆரம்பிச்சிட்டியோ எனக்கு சேர்த்து சொல்லி கொடு பாட்டி இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை பாட்டி நான் படிச்சதை உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சொல்லி தரேன் வீட்டுக்கு போங்க அதெல்லாம் முடியாது சரோஜா நானும் 3000 பணம் கட்டியாச்சு அதனால படிப்பெல்லாம் விட்டுட்டு போக முடியாது நானே இன்னைக்கு படிச்சே ஆகணும் ஏ குடுமி எனக்கு சேர்த்து சொல்லி கொடு உங்களை திருத்தவே முடியாது என்னமா பண்ணி தொலைங்க ஏ குடுமி எனக்கு சேர்த்து கட்டு கொடு பாட்டி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு என்னது டெஸ்டா பிளட் டெஸ்டா இல்ல யூரின் டெஸ்டா எப்படி கலட்டு கட்டையெல்லாம் கிளாஸ்ல சேத்தா இப்படி தான் இருக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும் இங்க பாருங்க பாட்டி பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இது ஒரு ஆஸ்பத்திரி கிடையாது நான் உங்களுக்கு டீச்சர் நீங்க என்கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட் உங்களுக்கு என்ன அளவுக்கு இங்கிலீஷ் தெரியும்னு நான் ஒரு டெஸ்ட் வச்சு தான் உங்களை சாத்துக்கிட முடியும் உங்களுக்கு சொல்லி தர முடியும் ஓனர் ரவியலுக்கு டெஸ்ட் ஆல்ரெடி வச்சாச்சு அது எப்படி படிப்பாவன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே டெஸ்ட் தான் உங்களுக்கு வைக்க போறேன் நீங்களும் அதே இது செய்யணும் ஏய் சரோஜா இந்த குடுமி ஏதோ டெஸ்ட் கிஸ்டிங்க நீ பாஸ் ஆயிட்டியோ பாட்டி நான் 2வது படிக்கும் போதுல இருந்தே சூப்பரா படிப்பேன் பாட்டி நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் இது ரொம்ப ராங்கா தான் இருக்குது எனக்கு இருக்க அறிவுக்கு இந்த குடிமிக்கே நான் பாடம் எடுப்பேன் ஆனா இந்த இங்கிலீஷ் தான் கொஞ்சம் தகராறா இருக்குது நான் இப்போ அந்த போர்ட்ல இருக்கிறத படிச்சேன் பாட்டி ஐய மட்டும் தான் கொஞ்சம் தகராறு மத்தபடி எல்லாம் சூப்பரா படிச்சது இந்த குடிமியே அசந்துட்டா ஆமா இவ்விய படிச்ச படிப்புல நான் அப்படியே அசந்து ஆட்டி போயிட்டேன் பாட்டி நீங்க நேரத்தை கடத்தாம படிங்க ரூபாய தந்துட்டே வர்ற என்ன செய்ய நீங்களும் படிக்க தான் செய்யணும் கண்ணு சரியா தெரியலையே என்ன எழுதி இருக்கு இது வேறயா கிட்ட வந்து பார்த்து தொலைங்க சை கலட்டு கட்டையெல்லாம் கிளாஸ்ல சேத்தா இந்த லட்சணத்துல தான் இருக்கும் என்ன போட்டிருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆமா குத்து 6ல இருந்து 10 வரைக்கும் எங்க இருக்கு பாட்டி இதோ 5 வரைக்கும் எழுதி இருக்கல்ல மீதி இருக்குது அதுதானே அததான் படிச்சேன் ஷோ கடவுளே அதுல என்ன இங்கிலீஷ் வார்த்தை எழுதி இருக்கு அத படிக்க சொன்னேன் 1 2
நான் எவ்வளவு அழகா படிச்சேன், என் படிப்புக்கு யாராவது வர முடியுமா? பாட்டி, நீங்களே எப்படி படிப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு. உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி கிளாஸ் எடுக்கணும்னு எனக்கு புரிஞ்சிட்டு. டென்ஷன் தலைக்கு ஏறிட்டு. சொத்த அப்படி தள்ளி ஓரமா நில்லுங்க. உங்க ரெண்டு பேருக்கு 3000 பீஸ் போட்டு தப்பு பண்ணிட்டு 30,000 போட்டுருக்கணும். 30,000 பீஸ் வாங்குற அளவுக்கு அப்படி என்னத்த சொல்லி தந்து கிழிச்சிட்ட? இது வரைக்கும் ஒரு ஆனா அக்கனா கூட சொல்லி தரல. பேச்சு பாரு பேச்சு, மண்டையும் கொண்டையும் ஆளை பாரு. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு கத்து தரக்கூடிய டீச்சர். டீச்சருக்கான மரியாதையை கொடுத்து பேசுங்க. டீச்சரா? டீச்சர் டீ தூளை கரைச்சி தலையில ஊத்திட்டு வந்த மாதிரி இருக்கு. இங்க பார், ஒழுங்கா சொல்லி தரல, டீ தூள் மண்டை இருக்காது சொல்லிவிட்டேன். கொஞ்சம் நஞ்சல்ல 3000 வாங்கியிருக்கா, ஞாபகம் இருக்கட்டும். ஏதாவது சொல்லி கொடு. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பேசிக்ல இருந்து சொல்லி தரணும். சாதாரணமாலாம் எல்லாருக்கும் சொல்லி தர மாதிரி சொல்லி தர முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு அளவும் தெரியாது. அதனால என்னால கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லி தர முடியும். உங்களாலயும் ஒரேடியா கத்துக்கிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கிட முடியும். இன்னைக்கு எனக்கு ஒரே டென்ஷன் தலைக்கு ஏறி போச்சு. இதுக்கு மேல என்னால கிளாஸ் எடுக்கவே முடியாது. அதனால நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். சீருடை அணிஞ்சிட்டு வாங்க. என்னடி சீருடையா? ஆமா பாட்டி, நேத்துல இருந்து இந்த குடுமி அதே தான் கரைஞ்சிட்டு இருக்கா. யூனிஃபார்ம் போட்டுட்டு வரணுமா? ஏ குடுமி, நான் கூட பரவாயில்ல யூனிஃபார்ம் போட்டுவேன். ஆனா இந்த கிழவி இந்த மண்டையை வச்சுட்டு இத்தனை வயசுக்கு மேல யூனிஃபார்ம் போட்டா எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, மண்டை இருக்கோ, கொண்டை இருக்கோ, மொட்டை இருக்கோ, முடி இருக்கோ, படிக்க வந்தா யூனிஃபார்ம் கண்டிப்பா கட்டாயம் அணியணும். நாளையில இருந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு வாங்க, அப்பதான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, நான் எல்கேஜி லெவல்ல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு. கண்டிப்பா யூனிஃபார்ம் கட்டாயம். இன்னைக்கு கிளாஸ் இதோட முடியுது, கிளம்புங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? 3000 முழுசா வாங்கிட்டு இப்படி ஒரு வார்த்தை கூட கத்து தராம அனுப்பியா? அதான் நீங்க இப்ப படிச்சு காமிச்சீல்ல, அந்த படிப்பை பார்த்து எனக்கு மனசு நிறைஞ்சு போச்சு. நாளையில இருந்து உங்களுக்கு எப்படி எடுக்க முடியுமோ அப்படிதான் எடுக்க முடியும். எது வாந்தியா குடுமி? இல்ல பேதியா? பேதி எடுப்பா ஒரு வார்த்தை சொல்லி தரல. நாளையில இருந்தா எடுக்கணும் உடுக்கணும் நீட்டு தெரியா? ஒரு ஆசிரியை நான் என்ன பார்த்து பேதி எடுப்பா வாந்தி எடுப்பான்னு யாராவது கேட்பாங்களோ? எதுக்கு இப்படி பேசுறீங்க? நாளையில இருந்து டீச்சர்னு எப்படி கூப்பிடணும்னு வீட்ல உட்கார்ந்து கத்துக்கிட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு வீட்டு பாடம். உங்க வீட்ல இருக்க சிறு பிள்ளைகள்ட்ட இருந்து கத்துக்கிடுங்க. ஏ குடிமி, நீ சொல்லி தருவா கத்துக்கிடலாம் தானே நாங்க இங்க வந்தோம். வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைகள்ட்ட கத்துக்கிட்டோம்னா வாங்கிட்டு எதுக்கு நாங்க ரூபா கட்டணும்? ஒழுங்கு மரியாதையா எங்களுக்கு ஒரு வார்த்தையாவது கத்துக்கிடு. ஒன்னும் கத்துக்கிடாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். வானரே, பாடம் படிச்சிட்டீங்களா வானரே? சாமிமா, வானருக்கு நல்லா சொல்லி கொடு. ஒழுங்கா படிக்கலனா கண்ணை மட்டும் ஊட்டிட்டு முழுசா உரிச்சிரு. என்ன மீன்காரி, அவளை கிளப்பி விடுறியா? கிளப்பி உரி கேக்குனா என்ன வெங்காயமா? பேதி எடுப்பா மீன்காரி, அவளே ஒரு வார்த்தை சொல்லி தரல, நானே டென்ஷன்ல உட்கார்ந்திருக்கேன். நீ வேற வந்து கடுப்பேத்திட்டு இருக்கியா? வானரே, அப்படினா என்ன பாடம் ஆரம்பிக்கலையா? எங்க ஆரம்பிச்சிருக்கு? 3000 வாங்கி மறந்து வச்சிருக்கா, ஒத்த வார்த்தை சொல்லி தரல. சாமிமா, அப்படினா எனக்கு இங்கிலீஷ் படிச்சு தரியாமா? நீ எதுக்கு படிக்க போற மீன்காரி? எந்தால பையன்